வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க. ஜூலை 9ஆம் தேதி வந்து பஸ்ஸு ஆட்டோ எல்லாம் ஓடாது. அதையும் தாண்டி அரசு அலுவலகங்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. தொழிற்சங்கங்கள் போராட்டம். தமிழ்நாட்டில் 13 தொழிற்சங்கங்கள் போராட்டம். இது எதற்காக? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேலைவாய்ப்பிலேருந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்தியா முழுக்க இந்த பந்த். இந்தியா முழுக்க பந்துனா சென்ட்ரல் கவர்மெண்ட் தானேங்க. இதனால் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனையே அங்கே தான். தொழிலாளர் விரோத போக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து தமிழகத்தில் எப்படி இருக்குது? அரசு ஊழியர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? ஏற்கனவே டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுவும் 9ஆம் தேதி தான் நினைக்கிறோம். அதற்கு பிறகு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம். இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலையும் ஊழியர்கள், அதுவும் குறிப்பாக பார்த்தா தொழிலாளர்கள் வந்து வேலை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு பணிக்கொடை கொடுக்க மாட்டுறாங்க. பென்ஷனே 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது பழைய ஓய்வூதிய திட்டம் இப்போ திடீர்னு வந்து நம்ம மருத்துவர் ஐயா ஒன்று சொல்லியிருக்காரு. டிஎன்பிசியில் வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க, பொய்யான அறிக்கையை சப்மிட் பண்ணுறீங்கன்னு அவர் ஒரு அறிக்கை. இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் விரோத போக்கில் திமுக செஞ்சிட்ருக்குது அப்படின்னு சண்முகம் கம்யூனிஸ்ட் தலைவரே சொல்கிற அளவுக்கான நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த பந்த் நடக்குது. இந்த பந்த் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நடத்தினாலும் பார்க்குறதுக்கு படித்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். எதுக்குங்க பந்துன்னா, வேலைவாய்ப்பை கொடுக்காத மோடி, அதேமாதிரி வேலைவாய்ப்பை கொடுக்காத ஸ்டாலின், அதே மாதிரி பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்கள் வந்து கல்விக்கடன், உங்களுக்கு தெரியும் மோடி இதே மாதிரி தான் சொன்னார், ஸ்டாலினும் இதே மாதிரி தான் சொன்னார். அரசு ஊழியர்கள் பாடு திண்டாட்டமாக இருக்குது. சரி, 9ஆம் தேதி பஸ்ஸு ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது முதல்ல கவலை. நமக்கு தெரிஞ்சு பஸ்ஸு வந்து 80% ஓடாதுன்னு சிஐடி சொல்லுது. ஆனாலும் ஓரளவுக்கு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு இயக்கத்திற்கான வேலை பண்ணுவாங்க. கவர்மெண்ட் இவங்க கையில் இருக்குது, அதனால் ஓரளவுக்கு இயக்கிடுவாங்கன்னு நினைக்கிறோம். அதாவது பிஜேபிக்கு எதிராக வலுவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக உண்மையிலேயே இந்த பந்தை ஆதரிக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக தான் நிறையா போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த பந்த் வந்து உங்களுக்கு தெரியும், பிஜேபி கேரளாவில் கண்டிப்பாக வந்து எந்த பஸ்ஸும் ஓடாது. ஏன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது. கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் நாளைக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெருசாக இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு இருக்காது. டெல்லியில் மற்ற எங்கெங்கே பிஜேபி ஆளுதோ, பிஜேபி கூட்டணி கட்சி ஆளுதோ அங்கெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. தமிழகத்தில் என்ன நடக்க போகுது, திமுக என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது? ஏன்னா திமுக நினச்சா பஸ்ஸை ஓட்டலாம். திமுக இப்போ ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் வந்து திமுக கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி சென்னை முழுக்க அரசு பேருந்து தான் ஓடுது. பேருந்து நிறுத்த முடியும் அப்படின்னா யார் நினச்சா முடியும்? திமுக நினச்சா முடியும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து வணிகர்கள் வந்து கடை அடைக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் கவர்மெண்ட் நினச்சா சில விஷயம் பண்ண முடியும். கவர்மெண்ட் அழுத்தம் கொடுக்கறது தான் முக்கியம். கவர்மெண்ட் அழுத்தம் கொடுக்குமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். இன்னொன்று, இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களும் எலெக்ஷன் வருது, அவங்களும் கொஞ்சம் முதல்ல இருக்கிறத விட கொஞ்சம் வீரமாகவே இருப்பாங்க. எப்படியும் ஓரளவுக்கு, ஏன்னா கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் சிஐடிஓலாம் ஓடல, ஆட்டோ ஓடலைன்னா அந்த சங்கங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பாதகம் இருக்கலாம். ஆனால் பெருமளவு பாதகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துனாலும் வரக்கூடிய செய்திகள், படிக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க மறுபடியும் ஒன்றிணைவதற்கு ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தக்கூடாது, உங்களுக்கு தெரியும், கோர்ட்டெலாம் போய் வாங்கினாங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தக்கூடாதுன்ட்டு. ஜாக்டோ ஜியோ வந்து போராட்டம் அறிவித்தது எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி 1.5 லட்சம் பேர் அன்றைக்கி ஒரே நாளில் வந்து லீவ் போட்டாங்க. அதை மறைப்பதற்காக தான் ஸ்டாலின் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு அப்படின்னு அன்றைக்கி தான் ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாரு. ஏன்னா அதை மறைக்கணும். 1.5 லட்சம் அரசு ஊழியர் வேலை நிறுத்தம் பண்ணுறது. நிறையா ஸ்கூலில் வந்து வாத்தியார் வரல, காலை உணவு திட்டத்தில் சமைச்ச உணவெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு நம்ம தெரியும். அப்போ இந்த வேலை நிறுத்தத்தின் மூலமாக, அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு வேலை நிறுத்தம் அப்படின்னு அறியப்பட்டாலும் இது வந்து ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகளுக்கு மறுபடியும் ஒரு வலிமையை கொடுக்கும். அதாவது போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி வந்து புறக்கணிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான அந்த கோபம் இன்னும் அதிகரிக்கும். இப்போ கம்யூனிஸ்ட் அவங்க வந்து இன்றைக்கி என்னதான் வந்து திமுகவோட கூட்டணிக்கு இருந்தாலும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தலை அப்படின்னு அரசு ஊழியர்களோட ஜாக்டோ ஜியோ அப்படிங்கிற ஒன்று சொல்லும்போது எப்படி கம்யூனிஸ்ட் மறுக்க முடியும்? உங்களுக்கு தெரியும், ஹுண்டாய் ஆகட்டும், நம்ம சாம்சங் ஆகட்டும், பிரச்சனை என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இங்கே முதலீடுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற திமுக தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை. சார், முதலீடு அவசியம், அதுக்காக தொழிலாளர்கள் உரிமையும் முக்கியம். 2 பேருக்கும் இணைஞ்சு செயல்படக்கூடியதான் ஒரு அரசு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு எப்படி செயல்படுது? முதலாளிகளுக்கு ஆதரவாக 12 மணி நேரம் வேலைக்கு ஒப்புதல் கொடுத்தது இதே ஸ்டாலின் அரசு. அதுக்கப்புறம் 4 நாளைக்கு அப்புறம் இது 8 மணி நேரம் ஆக்குனார். எதற்காக ஆக்குனார்? யார் கொடுத்த அழுத்தம்? டிஆர்பி ராஜா அவர்களோட நீங்கள் வெளிநாடு போனீங்களே, அந்த வெளிநாட்டில் போய் என்ன முதலீட்டை ஈர்த்து வந்தீங்க? இப்போவும் சொல்கிறோம்,
இப்போ அந்த சாம்சங் விஷயத்தெல்லாம் சிஐடியு சவுந்தரராஜனுக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்தீங்க. தொடர்ந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து உங்களோட இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் கூட வளர்ந்துடக்கூடாது, அவங்க கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு இப்போ இன்றைக்கி திமுக முழு முயற்சியில் இருக்குது. அதனால் திமுகவுக்கு ஒரு விதத்தில் தர்ம சங்கடம் தான். இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எது எப்படி இருந்தாலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டம், அதாவது பஸ் ஆட்டோ ஓடுறத கூட திமுக பொறுத்துக்கும். ஆனால் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம்ங்கும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய வேப்பங்கண்ணையாக கசைக்கும். அதையும் தாண்டி நீ ஆட்டோவில் போய் கேளுங்களேன். ஆட்டோ மீட்ரு வந்து மீட்டருக்கு மேலே வாங்குறோங்கிறோம். ஆட்டோ மீட்டருடைய இதை உயர்த்தணும், காசை உயர்த்தணும்னு நாங்கள் சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தாலே போதும், ஆட்டோ டிரைவருடைய வாழ்க்கைலாம் இருண்ட வாழ்க்கை அப்படின்னு அவங்க சொல்கிறத பெருசாக கேட்க முடியுது. இந்த ஆட்சியில் யார் நிம்மதியாக இருக்கிறாள் தெரில. ஏற்கனவே சொல்லிட்டோம், மின் கட்டணம் உயர்வு, சொத்து கட்டணம் உயர்வு, சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 9ஆம் தேதி இந்த பந்த் அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட ஒரு பீதி ஏற்பட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஆளுகின்ற திமுக அரசு கண்டிப்பாக இதை சமாளித்து விடும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி இந்த 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 பந்து நடந்தால் பார்ப்பாங்கள்ல, அவங்களும் பார்ப்பாங்கள்ல, தேர்தல் வருது, பந்தோட நம்மளும் சேர்ந்தால் நமக்கு கெயினா. ஏன்னா பாசிச பாஜகன்னு சொல்லி நம்மளும் சேர்ந்துடலாமா, இல்லை விலகி நிற்கலாமா? இன்னும் பிஜேபி திமுக ஒரு முடிவுக்கு வராது. இன்னும் முடிவுக்கு வராமல் யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த 9ஆம் தேதி என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அவர்கள் எப்படி யோசித்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய கோபம் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இருக்குது. முதல்ல மாதிரி 100% இன்றைக்கி திமுக ஓட்டு அப்படிங்கிறது சாத்தியமில்லை வரக்கூடிய தேர்தல். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய முழுக்க ஆசிரியர்கள் ஓட்டு. அந்த பூத்தில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க. கலைஞர்கள் இருக்கும்போது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்னால் திமுக தான். தபால் ஓட்டுனாலே திமுக தான். நீங்கள் பழைய இதெல்லாம் பார்ப்பீங்களா, தபால் ஓட்டு எண்ணுவாங்கல்ல, தபால் ஓட்டில் திமுக தான் முன்னணியில் இருக்கும் எல்லா ஊர்லேயுமே. ஆனால் இன்றைக்கி நிலைமை தலைகீழாக போச்சு. திமுக அப்படின்னாலே சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுங்கிற கோபம் இருக்கிறது. என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த போராட்டம் என்றாலும் தமிழகத்தில் திமுகவுக்கு ஒரு இடியை இறக்கக்கூடிய போராட்டமாக தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.